சின்ன வெங்காயம் சாகுபடி செய்து பயனடைந்த பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா அணுக்கூர் கிராம வேளாண்மையாளர் ஆர் செல்வராஜ் அவர்கள் தரும் யோசனைகள். நான் எல்லா விவசாயம் பண்ணுறேங்க. சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணிகிட்ருக்கேங்க சார். இது வயலை நல்ல 5-6 முறை உழவு செய்யணும். உழவு செய்து அடி உரம் போட்டு கான் பண்ணணும். கான் ஓட்டிட்டு அப்புறம் வெங்காயத்தை தண்ணி விட்டு வெங்காயத்தை நடவு பண்ணுங்க. நடவு பண்ணிவிட்டு முன்னே களைக்கொல்லி அடிக்கணுங்க. 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே. ஏன்னா களை முளைக்காத இருக்கிறதுக்காக மருந்து அடிச்சிடணும். மருந்து அடிச்சுட்டா வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் நோய் மருந்து, புழு மருந்து, அந்த நோய் தாக்காத வண்ணம் பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நல்லபடியாக வருங்க. 60 நாளில் விளைஞ்சிருங்க வெங்காயம், சின்ன வெங்காயம். இதுலேயே 2 ரகம் இருக்குது. அது பாருங்கள், அது நாட்டு ரகம். இது பூக்காயின்னு சொல்கிறது ஒரு ரகம். நான் ஊடு பயிரை தாங்க பண்ணியிருந்தேன். கரணக்காட்டில் வச்சுருந்தேன். ஒரு 3 டன்னு கொடுத்துட்டேன். இப்போ மஞ்சளில் வச்சதை பிடுங்கி வச்சுருக்கேங்க. தோட்டக்கலை துறையிலேருந்து இந்த 50 அடி 52 அடி நீளம் 22 அடி அகலத்துக்கு மானியத்தில் செட்டு கொடுத்தாங்க கொட்டாய் அமைக்கிறதுக்கு. அதை நான் பண்ணி இப்போ அதில் தாங்க வச்சுருக்கேன் சாகுபடி பண்ணி. இது வியாபாரி வந்தால் கொடுத்துருவாங்க. இல்லாட்டி நம்மளாம் ஆஞ்சி திருச்சிக்கு அனுப்பிச்சி தான் சார் விற்கணும். நல்ல லாபகரமான பயிர் தாங்க. இந்த டைம் விலை இல்லாமல் தேங்கி நிற்கிது. இதை வெங்காயம், சின்ன வெங்காயம் ஏற்றுமதி கொடுத்தாங்கன்னா நமக்கு நல்ல போதிய விலை கிடைக்கும்னு நம்புகிறோம். நோயெலாம் வருது சார். இலை கருகிட்டே கீழே போயிடும். அந்த தாள்லாம் சுருங்கிட்டே கீழே போயிடும். அதுக்கு தகுந்த மருந்து அடித்து சரி பண்ணி கொண்டு வரணுங்க. அந்த நுனி கருகளுக்கு நேட்டிவோ, கேப்ரோட்டாப்பு, ஏதாவது ஒரு மருந்து. பேன் இருந்ததுன்னா அதுக்கு ஜம்ப்பு, இது மாதிரி கொஞ்சம் நல்ல மருந்து அடித்தா தான் அந்த பேனும் கிளியர் ஆகும், நோயும் கிளியர் ஆகுங்க. நம்ம உழவு ஓட்டுறதுலேருந்து கான் போடுறது, வெங்காயம் வாங்கிறது, கூலி ஆள் செலவு எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 25,000 30,000 வந்துடுங்க. ஒரு ஏக்கரில் அதிகபட்சம் 7 டன் எடுக்கலாங்க. ஒரு டன்னு 25,000 விற்றாலும் 7 டன்னு 1,4 லட்சத்துக்கு விற்கிங்க. அதில் செலவு 30,000 ப்ளஸ் இன்னும் கூலி ஆள் அறுவடை செலவு எல்லாம் சேர்த்து 50-60,000 போயிட்டால் கூட 1 லட்ச ரூபா கிடைக்குங்க. ஆனால் இப்போ விலை இல்லாத காரணத்தினால வெங்காயம் தேங்கி இருக்குங்க. அதனால் விலை நமக்கு நட்டம் தாங்க வரும். தை மாசியில் தாங்க வைக்கலாம். அப்புறம் வைகாசி, இப்போ ஆடிப்பட்டம் வைக்கலாங்க. இதுக்கப்புறம் வச்சா வராதுங்க. நம்ம மண் தாங்க மாட்டேங்குது. பனியில் உட்காந்துருது கீழே. மாற்றி போடுவோங்க. இதில் இதே ஊடு பயிராக வச்சுருந்தது தாங்க. இதே கருணை, மஞ்சள் இதெல்லாம் ஊடு பயிராக வச்சுருந்தது தாங்க. தண்ணி இந்த வெயில் நாளையில் போட்டோம்னா, ஜனவரிக்கு அப்புறம் போட்டோம்னா 5 to 6 நாளையில் தண்ணி பாய்ச்சிடுங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாக பிடிக்குங்க. இதுக்கு மேலே ஆடிப்பட்டம் போடுறது, இதுக்கு மேலே போடுறது தண்ணி அதிகமாக பிடிக்காதுங்க. மழை அப்போ பெய்யறதுனால கம்மியாக தான் பிடிக்கும். ரோவர் கேவிகேலேருந்து நமக்கு தேவையான தொழில்நுட்பத்தை சொல்லித்தராங்க. அவங்க அழைச்சிட்டு போய் சொல்லி தருவாங்க. இங்கேயே மீட்டிங் போட்டு இது மாதிரி இந்த விவசாயத்துக்கு இந்த தொழில்நுட்பம், இதை பயிர் எப்படி பண்ணிங்கன்னா நல்லா வரும், பூச்சி நோய் தாக்காத அப்படின்னு சொல்லி தருவாங்க. மானியம் நம்ம கவர்மெண்ட்டு தாங்க தரோம், தோட்டக்கலை துறை மூலியமாக. முன்னே வாங்கியிருக்கேன் சார். இந்த பைப்பு, கருப்பைப்பு வாங்கியிருக்குங்க, சொட்டு நீர் பைப்பு வாங்கியிருக்கேன், ரெயின் கன் வாங்கியிருக்கேன், கல்லுத்தூண் மானியத்தில் தான் வாங்கியிருக்கேன், சேடை நட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ கொட்டாய் வாங்கியிருக்குங்க. தோட்டக்கலை துறை மூலமாக நிறையா பயன்பட்டுருக்குங்க, நிறையா கொடுத்துருக்காங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் ஆர் செல்வராஜ் அவர்களை 0819085447 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.